Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல பெண்களுக்கு தேவையான நம்மளோட டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய சின்ன கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் சொல்லிருக்க எல்லா டிப்ஸையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட டெய்லி வேலைகள் எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே பொதுவாகவே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிஸ் எல்லாத்துக்கும் சைட் டிஷ் வந்து வெஜிடபிள் குருமா பண்ணுவோம். நம்ம வீட்டில் என்னதான் வெஜிடபிள் குருமா பண்ணினாலும் நமக்கு வந்து அந்த ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான மனமோ டேஸ்ட்டோ வீட்டில் வந்து செய்யும்போது வரவே வராது. நம்ம வீட்டில் செய்யும்போது இதோட வாசனை கூட்டுறதுக்காக கரம் மசாலா மாதிரி என்னென்ன பொருள் எல்லாமோ சேர்த்து பார்ப்போம். பட் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டும் மனமும் சுத்தமாக வரவே வராது. ஸோ அதுக்கான டிப்பை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த வெஜிடபிள் குருமாவில் நீங்கள் ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதும், அப்படியே நீங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்போவுமே வெஜிடபிள் குருமா வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்வேன். அதனால் குக்கர் நல்லா சூடானதும் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கடாயில் தான் செய்வீங்க அப்படின்னா கடாயிலே செய்யலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். இங்கே வந்து நான் இந்த அளவுக்கு கல்பாசி எடுத்திருக்கேன். நம்ம சேர்க்க போகிற இந்த கல்பாசி தான் நம்ம குருமாக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான மணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்க போகுது. ஸோ இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4 பேருக்கு குருமா பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கல்பாசி வந்து உங்களுக்கு போதுமானது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது. கல்பாசி வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குருமாவில் நமக்கு கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ எப்போவுமே கல்பாசி சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக கம்மியான அளவில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறீங்களோ செஞ்சு நீங்கள் வந்து குருமா பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களோட குருமா வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான அதே மனத்தோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில கபோர்டில் பீரோலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷெல்ஃப் டைப்பில் இருக்காது. பாதி ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி ஹேங்கரில் ட்ரெஸ் தொங்க விடுற மாதிரியான டைப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஹேங்கிங் டைப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாரீஸ், குட்டீஸோட ஃப்ராக்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த கபோர்டில் நான் வந்து ஷர்ட்ஸ், அப்புறம் என்னோட அபாயாஸ் இதெல்லாம் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கோத்து விட்டுருக்கும் போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 ஷர்ட் மாட்டி வைக்கணுன்னா கூட இதில் வந்து இடம் இல்லை. அப்படியே நான் வந்து மேனேஜ் பண்ணி இன்னும் ஒரு 4-5 ஹேங்கர் இதில் மாட்டி வச்சாலும் அடுத்து வந்து எனக்கு எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒன்றோட ஒன்று பின்னிக்கும். அப்படி இல்லைனா நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது 2-3 ஹேங்கர் சேர்ந்து கீழே விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இதில் பாதி இடம் இருந்தாலே போதும், இங்கே இருக்க மொத்த ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து தொங்க விட்டுறலாங்கிற அளவுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஐடியா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஹேங்கர் எடுத்திருக்கேன். கூடவே இந்த மாதிரி ஒரு கிளிப்பும் எடுத்திருக்கேன். இது வந்து என்னங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம வந்து டின்னில் வாங்கும்போது அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டென்ஸ்டு மில்க், எவாப்ரேட்டட் மில்க் இந்த மாதிரி பொருள் எல்லாம் நம்ம வந்து டின்னில் வாங்கும்போது அந்த டின்னில் இருக்கிறது தான் நான் வந்து கலட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஓட்டை இருக்கிறதுனால நம்ம வந்து ஹேங்கரில் ஈஸியாக மாட்டி விட்டுறலாம். இப்போது இன்னொரு ஓட்டையில் நம்ம வந்து அடுத்த ஹேங்கரையும் மாட்டிடலாம். நான் இன்றைக்கி வந்து 2 ஹேங்கர் தான் மாட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து 3-4 ஹேங்கர் கூட மாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஹேங்கர் மாட்ட வேண்டிய இடத்துல 3-4 ஹேங்கர் மாட்டின மாதிரியும் ஆயிடுச்சு. இடமும் நமக்கு வந்து மிச்சமாயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா ஹேங்கரையும் அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இடமும் நமக்கு வந்து மிச்சமாயிரும். ரொம்ப சின்ன விஷயம்தான், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ட்ரெஸ்ஸை துவைச்சி நல்லா காய வச்சு மடித்து எடுத்து வச்சாலும் நம்ம மறுபடியும் கபோர்டு திறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கபோர்ட்லேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் போடாமல் ரொம்ப நாளைக்கு மடித்து அப்படியே கபோர்டில் வச்சுருந்ததுனாலையும் இந்த மாதிரியான ஸ்மெல் வந்து வரும். ஸோ நம்மளோட கபோர்ட்லேயும் சரி பீரோலையும் சரி இந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வராமல் நம்ம கபோர்டை எப்போ திறந்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாம். இந்த டப்பாவில் நம்ம வந்து சோடா உப்பு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். நான் இன்றைக்கி வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான வாசனை தரதுக்காக நம்ம எப்போவுமே துணிகளுக்கு யூஸ் பண்ணுற கம்ஃபர்ட் லிக்விட் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கலந்து விடும்போதே தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும்.
இப்போ இந்த டப்பாவை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வெஜிடபிள் வைக்கிற பேக்லேருந்து சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இதை நல்லா கட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல வாசனையான ஃப்ரெஷர் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ் வச்சுருக்க கபோர்டில் வச்சிடலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க சோடா உப்பு வந்து இங்கே ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்ததுன்னா அதை கம்ப்ளீட்டாக எடுத்துரும். நம்ம சேர்த்துருக்க கம்ஃபர்ட் லிக்விட் வந்து இங்கே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். அடுத்து நீங்கள் எத்தனை தடவை கபோர்டு திறந்து ட்ரெஸ் எடுத்தாலும் சரி நல்ல வாசனையோடு இருக்கும். கபோர்ட் மட்டும் இல்லை, உங்கள் ட்ரெஸ்ஸுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான். பூண்டு வந்து ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கிற நிறைய வீடியோஸில் வந்து நான் பூண்டை ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் சொல்லியிருக்கேன். எத்தனை மெத்தட் இருந்தாலும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடை தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். பூண்டு பல்லோட பேக் சைடு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதோட தலைப்பகுதியை லைட்டாக கட் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக உறிஞ்சு வந்துடும். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் நான் இதே மெத்தடில் தான் உரிப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உரிக்கிறதுனால நமக்கு வந்து நகமும் வலிக்காது. ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க இந்த மழையிலையும் குளிர்லையும் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சளி, தொண்டை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு தொண்டைக்கு இதமாக கமன்னு ஒரு சூப்பரான மசாலா டீ குடித்தா நல்லா இருக்கும்னு தோணும். இந்த மசாலா டீ வந்து சளி, தொண்டை வலிக்கு மட்டும் இல்லை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே நல்லது. எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இந்த சைஸில் 4 பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். கூடவே இந்த சைஸில் ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் கூடவே இந்த மாதிரி 4 மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட இஞ்சி இடிக்கிறது இருந்ததுன்னா அதிலே கூட நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம இடித்து வச்சுருக்க மசாலா பொருட்களை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் ஃபுல்லாக இறங்கணும். அப்போ தான் நம்ம டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து டீ தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 2 பேருக்கு தேவையான அளவுக்கு டீ போடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீ தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பால் சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்த டீ தூளில் இருக்க டிகாஷன் எல்லாமே இறங்குனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து பால் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மசாலா டீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சு டிகாஷன் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்க்குறேன். கூடவே வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு இது வந்து இன்னும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசாலா டீ கமன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த மழை காலத்தில் குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு இதமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.